योगीराम सूरतकुमार, योगीराम सूरतकुमार, योगीराम सूरतकुमार। जय गुरु राया। योगीराम सूरतकुमार, योगीराम सूरतकुमार, योगीराम सूरतकुमार। जय गुरु राया। भगवान श्री योगीराम सूरतकुमार की सर्वं योगीराम सूरतकुमारार्पणमस्तु। இன்றைய காலையிலிருந்து சற்று தூறல், சிறிது மழை, பிறகு மறுபடியும் வானம் மந்தமாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் சூரிய ஒளிக்கதிர்கள் பகவான் வதனத்தில் விழுவதை பார்க்க முடியவில்லை என்றாலும் பகவான் ஸ்வயம் பிரகாஷ நாம் சூரிய ஒளிக்கதிர்கள் பகவான் வதனத்தில் விழுவதை பார்க்க முடியவில்லை என்றாலும் பகவான் ஸ்வயம் பிரகாஷ, அவருடைய பிரகாசம்தான் உலகத்தை பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கிறது. பகவானை முழு முதல் பொருளாக நாம் பார்த்தோமானால் சூரியனே தன்னுடைய பிரகாசத்தை அவரிடமிருந்து தான் பெற்றுக்கொள்கிறார். அந்த பகவான் நம் எல்லோருக்கும் மறுபடியும் ஒரு வாய்ப்பு, திரும்ப திரும்ப அவருடைய நாமத்தை அவருடைய சன்னதியிலிருந்து சொல்வதை தவிர வேறு என்ன விசேஷம் இருக்க முடியும்? இன்றைக்கு பகவான் அவரவர்களுடைய வீட்டின் உள்ளே நுழைந்து நின்று கொண்டு காட்சியளித்து ஆரத்தி தனக்கு செய்வதை காண்பித்து எல்லோரையும் நாமத்தையும் சொல்ல வைக்கிறார். எது ஒன்றையும் நாம் பாக்கியமாக பார்த்தோமானால் அது எப்பேற்பட்ட பாக்கியம் என்று நமக்கு விளங்கும். எது ஒன்றையும் சாதாரணமாக பார்த்தோமானால் எது ஒன்றையும் நாம் பாக்கியமாக பார்த்தோமானால் அது எப்பேற்பட்ட பாக்கியம் என்று நமக்கு விளங்கும். எது ஒன்றையும் சாதாரணமாக பார்த்தோமானால் சாதாரண விவரங்கள் மட்டுமே மனதிற்கு வரும். எது ஒன்றும் ஒன்றுமே இல்லை என்று நினைத்தோமானால் நாமும் ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிடுவோம். கண்ணோட்டம். இன்றைக்கு பகவானுடைய அருள் எப்படி ஒருவரை ஆட்கொண்டது, அவர் எவ்வளவு வித்தியாசமாக இருந்தார் என்பதையெல்லாம் பார்ப்போம். எல்லோருக்கும் தெரிந்தவர்தான். பரமக்குடி என்னும் கிராமத்தில் ரிட்டையர்ட் போஸ்ட் மாஸ்டர், ஓய்வு பெற்ற போஸ்ட் மாஸ்டராக பணியாற்றி வந்து ஓய்வு பெற்றவுடன் அவருடைய வாழ்க்கை பயணம் பகவானை நோக்கி நடக்க ஆரம்பிப்பதை பார்க்கலாம். 1960 அவர் சபரிமலை தொடர்ந்து நடந்து சென்று கொண்டிருக்கிறார்.
2005 வரையிலும் தொடர் பயணம். ஒரு முறை கூட அவர் மிஸ் பண்ணியதில்லையா. இது அனைத்தையுமே அவர் பகவானுடைய அருளாகவே பார்க்கிறார். ஏனென்றால் குருவானவர் ஸ்ரீ அரபிந்தோ சொல்கிறார், குருவானவர் நாம் பிறந்ததிலிருந்து அந்த குருவினுடைய அருள் ஒளியானது நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்று. நமக்கு வாழ்க்கையில் பகவானை சந்திக்கும் முன்பு நடந்த அருள் அனுபவங்கள் எல்லாம் அவரிடமிருந்து வந்தவைதான். ஒரு குருவானவர் தனக்கு பக்தராக போகும் ஒவ்வொருவரையும் அவர்கள் பிறந்ததிலிருந்தே உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிறார்கள். அவர் 1960 சபரிமலை சென்று 2005 வரை அவர் தொடர்ந்து, ஏனென்றால் இதை பற்றியெல்லாம் 2005 அவர் குறிப்பிட்டுள்ளார், தொடர்ந்து சென்று வருகிறார். அது தவிர எல்லாம் பாத யாத்திரை. பழனி, திருச்செந்தூர், திருத்தணி, வைத்தீஸ்வரன் கோவில், திருப்பதி, சமயபுரம் என்று பல இடங்களுக்கும். 2003 கைலாஷ் யாத்திரை முடிந்து அவர் வந்தபோது அவருடைய காலை காண்பித்தார். விரல்கள் எல்லாம், கால் விரல்கள் மடங்கி இருந்தன. அந்த மடங்கி இருந்த காலோடு அவர் நடந்து சென்றிருக்கிறார். 2003 காண்பித்தார். பிறகு 2004 அவர் மறுபடியும் காஷி யாத்திரை பாத யாத்திரையாக நடந்து சென்றார். கிட்டத்தட்ட 1990 என்றிருக்கும். ஏதோ ஒரு குறிப்பு பகவானை பற்றியவர் ஒரு தினசரி தாளில் பார்த்தாராம். அதில் பகவானுடைய ஒரு படமும் இருந்ததாம். அதை பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு, இவரை நாம் கண்டிப்பாக தரிசனம் செய்ய வேண்டும் என்ற ஒரு மனதில் உறுதி. பிறகு 2 நண்பர்களுடன் அவர் செல்கிறார். அப்பொழுது பகவான் சன்னதி திருவீட்டில் இருந்தார். முதலில் பெரிய கோவில் சென்று அந்த குளத்தில் குளித்து பிறகு அவர்கள் பகவானிடம் வருகிறார்கள். அப்பொழுது அவர்கள் வரும்பொழுது ஒரு நீண்ட ஹனுமார் வால் போல ஒரு நீண்ட கியூ ஒன்று இருக்கிறது. அவர்களுடைய முறை வருமுறை காத்திருந்து பிறகு உள்ளே நுழையும் பொழுது பகவான், நீங்கள் இதற்கு முன்னால் வந்திருக்கிறீர்களா என்று கேட்கிறார். இல்லை என்று இவர்கள் சொன்னார்கள். அதன் பிறகு அவர் சொல்கிறார், நீங்கள் 4 மணிக்கு வாருங்கள் என்று. பிறகு இவர்கள் 4 மணிக்கு போகிறார்கள். இவர் மட்டும் ஒரு மாலை வாங்கி செல்கிறார். இவருடைய முறை வந்தவுடன் இவர்கள் உள்ளே நுழைந்து, அப்பொழுதெல்லாம் கியூ வந்துவிட்டது, நிறைய கூட்டம், தொடர்ந்து அது நீண்டு கொண்டே இருக்கும். அவர் பகவானுடைய கழுத்தில் மாலையை போட்டவுடன் அந்த மாலையை எடுத்து உடனே அவர் கழுத்தில் போட்டாராம். அதன் பிறகு இவர் சொல்கிறார், இவர்களெல்லாம் உட்கார்ந்தவுடன் அருகில் பகவானுக்கு அருகில் இருந்த விசிறியை இவர் தானாகவே எடுத்து விசிற ஆரம்பித்தார். அப்பொழுதெல்லாம் நான் இருந்தேன். 2, 3, 4 முறைகள் இவர் வந்த பொழுதெல்லாம் நான் அங்கு இருந்திருக்கிறேன். இவர் அதை கையில் எடுத்து விசிற ஆரம்பித்தவுடன் எனக்கு உள்ளே பதறல். ஆனாலும் நாம் சுற்றுச்சூழ்நிலையை பார்த்து பேசாமல் இருப்போம். ஏனென்றால் எதுவுமே பகவானிடமிருந்து வர வேண்டும். ஆனாலும் நம்முடைய பதட்டம் போகாது. அடடா, இவர் எடுத்து விட்டாரே, விசிற ஆரம்பித்து விட்டாரே, பகவானை ஒரு வார்த்தை கேட்காமல் செய்கிறாரே என்று என் மனதிற்குள் ஒரு பதறல். ஆனால் பகவான் முகத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அவர் தொடர்ந்து ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது எனக்கு புரிந்துவிட்டது பகவானின் சம்மதம் இருக்கிறது என்று. அவர் அப்பேற்பட்டவராக இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் எத்தனை முறை பாத யாத்திரை, அதற்குள் இவையெல்லாம் பகவானை சந்திப்பதற்கு முன்பே அவர் பல பாத யாத்திரைகளை மேற்கொண்டிருக்கிறார். அவ்வளவு தபஸ்வி, எவ்வளவு ஒரு தவ வலிமை இருந்தால்தான் இதையெல்லாம் செய்ய முடியும். இவர் விசிறிக் கொண்டிருந்தார். 6 மணி வரையில் விசிறிக் கொண்டிருந்தார். பகவான் ஒன்றுமே சொல்லவில்லை. அதன் பிறகு அன்றைக்கு அவர்கள் எதுவும் அதிகமாக பேசவே இல்லை. பகவான் 6 மணிக்கு இவர்களை விட்டுவிட்டார்.
1983 காசி யாத்திரை, ஒரு பாத யாத்திரை, ஒரு பஸ் எடுத்துக்கொண்டு ராமேஸ்வரம் சென்று ராமேஸ்வரத்திலிருந்து பாத யாத்திரையாக காசிக்கு சென்று வந்தார். 4 மாதங்கள் ஆயிற்றான். தொடர்ந்து நடந்து போய் வருவதற்கு 4 மாதங்கள் ஆயிற்றான். திரும்பி வரும் பொழுது வாகனத்தில் வந்து விடுவார்கள். ஆனால் போகும் பொழுது நடந்து போவதற்கு, போய் சேருவதற்கு 4 மாதங்கள் ஆயிற்று. அதற்கு பிறகு 1990 பாத யாத்திரை, சுந்தரராஜன் என்ற அந்த ஊரிலே இருந்த ஒருவர், சுந்தரராஜன் என்பவர், அவரோடு சேர்ந்து இவர் பாத யாத்திரையாக திருவண்ணாமலைக்கு வந்தார். அதற்கு முன்னாடி இவர்கள் பாத யாத்திரை போகலாம் என்று திட்டமிட்டு கொண்டிருந்த பொழுதே சுந்தரராஜன் அவர்கள் கிளம்பிவிடும், தனியே செல்லும்படி ஆகிவிட்டது. ஏனென்றால் இவர் சேதுராமன், இவருடைய பெயர் சேதுராமன். சேதுராமனுடைய மனைவி திடமென்று உடல் சரியில்லாமல் போய்விட்டார். அவரை ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்யும்படி ஆகிவிட்டது. எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் ஏதோ ஒரு தடங்கள் வரத்தான் செய்யும். அதை நாம் அபசகுனமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது ஒரு நல்ல காரியம் என்று மனதில் இன்னும் உறுதி சேர வேண்டும். எல்லாம் நம்முடைய கண்ணோட்டத்தில் தான் இருக்கிறது. இவர் உடனே அசரவில்லை. பகவானுடைய ஒரு படத்தை அவருடைய தலைமாட்டில் வைத்தார், மனைவியினுடைய தலைமாட்டில் அவர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிவிட்டார். இவர் ஒரு படத்தை தலைமாட்டில் வைத்து விபூதியை தண்ணீரில் கலந்து அவரை குடிக்கும்படி செய்தார். அதன் பிறகு பகவானிடம் வேண்டிக் கொண்டார். அவருடைய மனைவிக்கு படிப்படியாக விரைவில் உடல் குணமாயிற்று. இவர் உடனே பிள்ளையார்பட்டி வரையிலும் சென்று அங்கிருந்து இந்த பாத யாத்திரிகர்களுடன் சேர்ந்து கொண்டார். எல்லோரும் மாலை வாங்கி சென்றனர். முதல் முறை அவர் மாலையை போட்டார் அல்லவா பகவான். எல்லோரும் மாலை வாங்கி சென்றனர், பகவானுக்கு அர்ப்பித்தனர். அப்பொழுதும் நான் இருந்தேன். உடனே பகவான் அவரவர்கள் கொடுத்த மாலையை உடனேயே அவர்கள் கழுத்திலேயே போட்டுவிட்டார். அப்பொழுதும் மறுபடியும் இவர் முதல் முறை பகவான் அவரை அனுமதித்தினால் ஒவ்வொரு முறையும் அவர் வரும்பொழுதெல்லாம் அந்த விசிறியை எடுத்து இவர் வீச ஆரம்பிப்பார். பகவான் பேசாமல் இருப்பார், எந்தவித மறுப்பும் சொல்ல மாட்டார். அதே போல் அந்த தடவையும் பகவான் அவரை அனுமதித்தார், விசிறுவதற்கு அனுமதித்தார். அதன் பிறகு ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளையும் கேட்டார். ஒருவருக்கு வயிற்று வலி இருந்தது. உடனே பகவான் அவரை அருகில் கூட்டி அவருடைய வயிற்றை தடவினார். அந்த நிமிடமே அந்த வயிற்று வலி காணாமல் போயிற்று. மற்றவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் கேட்ட பிறகு அவர் சொன்னார், இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும், உங்களுக்கு கவலை வேண்டாம் என்று. அதன் பிறகு பகவான் சொன்னார், ஏன் இங்கு இவ்வளவு தூரம் நீங்கள் நடந்து வருகிறீர்கள் இந்த பிச்சைக்காரனை தரிசிப்பதற்கு? நீங்கள் அங்கே காணிமடம் அருகிலேயே இருக்கிறது, அங்கு இந்த பிச்சைக்காரன் உயிரோட்டத்தோடு இருக்கிறான், நீங்கள் அங்கு செல்லலாம் என்று கூறிவிட்டார். அப்பொழுதுதான் அவர் சொன்னதாக, இந்த பிச்சைக்காரனின் உடல்தான் இங்கு இருக்கிறது, உயிர் அங்கு இருக்கிறது என்று சொன்னதாக அவர் சொல்லியிருக்கிறார். பிச்சைக்காரன் பகவான் தன்னை அழுக்கு பிச்சைக்காரன் என்கிறார், தன்னை பாபி என்கிறார். நாம் அதை லிட்ரலாக மொழிபெயர்த்து ஏற்றுக்கொள்ள முடியுமா? பகவானுடைய வார்த்தைகளில் பொதிந்துள்ள அர்த்தத்தை யாராலும் புரிந்து கொள்ளவே முடியாது. புரிந்து கொண்டதாக நினைத்தால் அடுத்த நிமிடமே ஏதேனும் ஒரு அடி விழும். நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். அவருடைய வாய் வார்த்தைகள், அதனுடைய ஆழம் நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. அந்த ஆழத்திற்கு நாம் சென்றால்தானே அது எங்கிருந்து வருகிறது, எந்த அர்த்தத்தில் வருகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். உண்மை என்னவென்றால், அவர் உயிரோட்டமாக இருக்கிறார் காணிமடத்தில். எங்கு பகவானுக்கு கோவில் கட்டி சிலை வைத்தாலும் அங்கு அவர் உயிரோட்டமாய் இருக்கிறார். பகவான் எங்கும் நிறைந்தவர். இப்பொழுது இங்கு நம்முடைய ஆசிரமத்தில் பகவானுடைய சரீரத்தை சமாதி கட்டி, சமாதி மந்திர் என்று சொல்கிறோம்.
நானே என் காதால் கேட்டிருக்கிறேன் பகவான் சமாதியிலிருந்து பாடுவதை. அவருடைய குரலை நான் கேட்டிருக்கிறேன், அவருடைய நாமத்தை பாடுவதை கேட்டிருக்கிறேன். அங்கு உயிரோட்டமாக இல்லையா? உடல் இருக்கிறது. அந்த உடல் சாதாரண உடலா? ஒரு முறை பகவான் சன்னதி திரு வீட்டில் நான் அவருடைய முடியெல்லாம் பொறுக்கி பொறுக்கி வைத்துக் கொள்வதை பார்த்தார். அப்பொழுது உடனே உள்ளே சென்று ஒரு தினசரி தாளை எடுத்து வந்தார். அதில் தேவ்கி இந்த ஆர்டிக்கிளை படி என்று சொன்னார். அங்கு ஒரு ரைட்டப் வந்திருந்தது. ஸ்ரீ அரபிந்தோ ஆசிரமத்திலிருந்து ஒருவர் எழுதியிருந்தார். அதில் என்னவென்றால், ஸ்ரீ அரபிந்தோவினுடைய ஒரு முடி, நகம், இப்படி ஒவ்வொன்றும் அவர்கள் பத்திரப்படுத்தி வைப்பது மட்டுமல்லாமல், எந்த ஊரிலும் ஒரு அரபிந்தோ ஆசிரமம் ஆரம்பிக்க வேண்டும், அரபிந்தோ சென்டர் ஆரம்பிக்க வேண்டும் என்றால் அவர்கள் ஒரு முடியையோ ஒரு நகத்தையோ தான் தருவார்கள். அதைத்தான் அவர்கள் பிரதிஷ்டை செய்வார்கள். அந்த மாதிரி அந்த ஆர்டிக்கிளில் இருந்தது. அப்பொழுது அதிலேயே அவர்கள் சொல்லியிருந்தார்கள், ஒருவர் இதையெல்லாம் கேள்வி கேட்டிருக்கிறார், ஸ்ரீ அரவிந்தருடைய முடியானது அவருக்கு சமமாகிவிடுமா, அவருடைய உடலிலிருந்து, உடல் அல்லவா அது, உடலை சார்ந்தது அல்லவா என்றெல்லாம். அப்பொழுது பகவான் என்னை கேட்டார், தேவ்கி போதும் நிறுத்து, நீ சொல், இந்த பிச்சைக்காரனுடைய முடியை நீ பொறுக்கி பொறுக்கி வைத்துக் கொள்கிறாரே, இதெல்லாம் தேவைதானா? இந்த பிச்சைக்காரன் இந்த உடல் தானா? இந்த உடலை சார்ந்திருக்கக்கூடியதல்லவா இது? இதில் என்ன தெய்வீகம் இருக்க முடியும் என்று கேட்டார். நான் இரு கைகளையும் கூப்பிவிட்டேன். அதன் பிறகு நான் மெல்ல சொன்னேன் பகவானிடம், உங்களுடைய வார்த்தைகள் மட்டும், ஒவ்வொரு வார்த்தையும் உயிரோட்டமாய் இருக்கின்றது. இந்த உடலில் அந்த பரம்பொருள் இருக்கிறது என்றால் இந்த உடல் சாதாரண உடலாக இருக்க முடியுமா? இது ஒரு திவ்ய சரீரம் அல்லவா? பார்ப்பதற்கு எங்களைப் போய் 2 கண்கள், காதுகள், உடலோடு கைகள், கால்களோடு இருக்கிறீர்கள். ஆனால் இது ஒன்றொன்றும் எங்களுக்காக வந்தது தான். இந்த உடலில் இது ஒரு திவ்ய சரீரம். பகவானுடைய விசிறியை நாம் பத்திரப்படுத்தி வைக்கிறோம். பகவான் உபயோகித்த சாமான்களை எல்லாம் புனிதமாக கருதி அவைகளையெல்லாம் வணங்குகிறோம். ஏனென்றால் அந்த உடல், அந்த பகவான், அந்த பரம்பொருள் என்று சொல்கிறார்கள் அல்லவா, அது வாழ்ந்த இடம் அல்லவா? அது எத்தனை வருடங்கள், 1 வருடமா 2 வருடமா? அதனுடைய தெய்வீக ஒளி. பகவான் சொல்வார், இந்த சரீரத்தில் தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை. அவர்தான் இந்த பிச்சைக்காரனை ஒவ்வொரு எண்ணம், சொல், செயலை நடத்தி வருகிறார் என்று. அப்பொழுது நமக்கு நாராயணர் கண்முன் தோன்றினால் அதை உடல் என்று நினைப்போமா? பரமசிவன் கண்முன்னே தோன்றினால் அதை உடல் என்று நினைப்போமா? இன்றைக்கு நம்முடைய பேரருள் பகவான் அந்த உருவம் எடுத்து நடமாடிக்கொண்டிருந்தார். இப்பொழுதும் நடமாடிக்கொண்டிருக்கிறார். இங்கு பல முறை ஆசிரமத்தில் அவர் நடமாடுவதை நான் பார்த்திருக்கிறேன். நாங்கள் எல்லோரும் உட்கார்ந்து 1 மணி நேரம் நாமும் சொல்லும் பொழுது சில சமயம் அவர் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்ட் இப்படி அப்படி உயிரோட்டமாய் இருக்கிறது என்றால் என்ன? அந்த இடத்தில் தெய்வீக சக்தி நிரம்பி இருக்கிறது. சிறிதளவுக்கு மனம் உயிரை போனாலும் இந்த காட்சிகளை நாம் காண முடியும். எல்லோருக்கும் இது சாத்தியம். இதை பின்னால் இவரே சொல்கிறார். இந்த எதற்காக சொன்னேன் என்றால், பகவான் அப்படி சொன்ன பிறகு, அதாவது காணிமடத்திற்கு சென்று பகவானை தரிசிக்க வேண்டும் என்று பகவான் விரும்பினார். அந்த சமயத்தில் குமார கோவில் இருந்தது. ஓம் பிரகாஷ் யோகினி அங்கு ஒரு ஆசிரமம் நடத்தி வந்தார்கள். பிறகு காணிமடத்தில் தான் முதல் கோவில் அமைந்தது. அப்படி பகவான் அவர்களை அங்கு டைரக்ட் செய்தார்கள். அப்பொழுது அவர் கேட்டார், அவருடைய ஒரு பிள்ளை 8 வயதில் காணாமல் போய்விட்டான். உடனே பகவான் சொன்னார், அவன் பத்திரமாக திரும்பி வருவான், கவலை வேண்டாம் என்று. அதன்படி அவன் திரும்பி வந்து விட்டான். ஆனால் திரும்பி வந்தவனுக்கு கை கால் விளங்கவில்லை, பேச்சு வரவில்லை. அவனுடைய கோலத்தை கண்டு இவர் மிகவும் திகைத்து விட்டார்.
அதன் பிறகு அவனை கூட்டிக் கொண்டு காணிமடத்திற்கு சென்று 10 நாட்கள் அங்கே இருந்தார். அந்த 10 நாட்களும் நாமம் சொல்வதும் பிரார்த்தனை செய்வதுமாக இருந்தார்கள். அப்பொழுது அந்த பையன் சொன்னான், ஒரு நாள் பகவான் நேரே வந்து அவன் அருகே உட்கார்ந்து கொண்டு அவனை தடவி கொடுத்தார். சற்று பொறுமையாக இரு, எல்லாம் சரியாகிவிடும் என்று சொன்னார். தடவி கொடுத்தார். அந்த மாதிரி 2 முறை அந்த குழந்தை அந்த வயதில் பகவானை பார்த்திருக்கிறது. நேரே கை கால் விளங்காமல் இருந்தது, வாய் பேச்சு இல்லை, ஆனால் கடவுள் தரிசனம். எப்பேற்பட்ட பாக்கியம்! பகவான் தடவி கொடுத்தாராம். அதன் பிறகு படிப்படியாக குணமாகி அவர் பேச முடிந்து நடந்து சகஜமாகி எல்லோரையும் போல் நார்மலாகிவிட்டார். சேதுராமன் சொல்கிறார், பரமக்குடி சேதுராமன் சொல்கிறார், அதுதான் அவர் செய்த கடைசி தடவை. அதன் பிறகு பகவானுடைய சமாதிக்கு பிறகு 2004 தான் இங்கு வந்தார். அந்த 2003 அவர் கைலாசம் சென்று வந்து, எனக்கு நன்கு ஞாபகம் இருக்கிறது, இங்கே வந்து என்னை பார்த்து அந்த கைலாச படம் ஒன்றை, சிவபெருமான் அந்த படம் ஒன்றை எனக்கு கொடுத்து, மானசரோவர் தீர்த்தம் கொடுத்து, அங்கிருந்து எடுத்து வந்த சில கற்களையும் கொடுத்தார் மானசரோவர் ஏரியில். அப்பொழுது சொன்னார் அவர், இவர் மானசரோவர் சென்றிருக்கும் பொழுது அங்கு உடலை உறைய வைக்கும் பணி இருந்தது, குளிர் இருந்தது, தண்ணி அவ்வளவு ஜில்லென்று இருந்தது. இவர் போய் அதில் மூழ்கி எழுந்தாராம். அவ்வளவு குளிர்ந்து இருந்த தண்ணீரை பொருட்படுத்தாமல் மூழ்கி எழுந்தார். அப்பொழுது வயது என்ன தெரியுமா அவருக்கு? 79. 79 வயதில் அவர் கைலாச யாத்திரை செல்கிறார். அவ்வளவு தூரம் நடந்திருக்கிறார். அங்கு போய் அந்த குளிர் நீரில் மூழ்கி எழுந்தாராம். எழுந்து நின்று பார்த்த உடனே அங்கே கரையில் பகவான் பிரத்யட்சமாக உட்கார்ந்திருந்தார். ஜுப்பா போட்டுக்கொண்டு, தோத்தி கட்டிக்கொண்டு, கையில் விசிறியோடு, கொட்டாங்குச்சியோடு, தலைப்பாகையோடு காட்சியளித்தாராம். இவரால் அந்த காட்சியை தாங்க முடியவில்லை. கதறி அழுதபடி ஓடினார். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார் என்று அலறியபடி ஓடினார். அங்கே கூட அவரோடு 20 பேர்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் பயந்து போய் என்ன என்ன என்று கேட்டார்கள். அதோ பாருங்கள், என்னுடைய குருநாதர் காட்சியளிக்கிறார், என்னுடைய குருநாதர் அங்கே உட்கார்ந்திருக்கிறார், பாருங்கள் பாருங்கள் என்று அலறினார். அவர்கள் ஒருவராலும் பார்க்க முடியவில்லை. உடனே இவர் சொன்னார், நீங்களும் என்னோடு சேர்ந்து நாமம் சொல்லுங்கள் என்று. உடனே அத்தனை பேரும் யோகிராம் சரத்குமார், அவர் கூட வந்திருந்தவர்கள் வெவ்வேறு இடங்களிலிருந்து வந்தவர்கள், அவர்களும் இங்கு வந்திருந்தார்கள், என்னிடம் பேசினார்கள். அவர்களும் அந்த அனுபவத்தை என்னிடம் சொன்னார்கள். அவர்கள் கூட வந்த அந்த 20 பேர் வருஷா வருஷம் போய் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் பகவானிடம் வந்து போவதற்கு முன்பு இங்கு வந்து தரிசனம் செய்துவிட்டு போவார்கள். போய்விட்டு வந்த பிறகு என்னிடம் வந்து ஃபோட்டோ, அந்த நீர், அந்த கற்கள் எல்லாம் கொடுத்து பகவானை நமஸ்கரித்து விட்டு செல்வார்கள். அவர்கள் எல்லோரும் அந்த முறை முதல் முறையாக சேதுராமன் அவர்களோடு அவர்கள் சென்றிருந்தார்கள். எல்லோருமாக சேர்ந்து யோகிராம் சரத்குமார் நாமம் சொன்னவுடனே சேதுராமன் சொல்கிறார், அவர்களுடைய கண்களுக்கும் பகவான் தெரிந்தாராம். அங்கிருந்த அத்தனை பேருக்கும் பகவான் காட்சியளித்தார். எந்த கோலத்தில் திருவண்ணாமலையில் அவர் காட்சி அளித்தாரோ அதே கோலத்தில், கையில் விசிறி சிரட்டையுடன், தலைப்பாகையுடன், ஆனந்தமாய் அற்புதமாய் புன்னகைத்துக் கொண்டே ஆசீர்வதித்தார். 2003 இது நடந்திருக்கிறது. அதன் பிறகு இவருக்கு கைலாச மலையை சுற்றி வரும்பொழுது பார்க்கும்போது அந்த கைலாச மலையின் உச்சியில் பகவான் சிவபெருமான் கோலத்தில் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும் காட்சி கிடைத்திருக்கிறது. நாம் உள்ளே ஆழத்தில் போக 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 பகவானுடைய உண்மையான சுரூபம் என்னவென்று நமக்கு காட்டிக் கொடுப்பார்.
அங்கே சாக்ஷாத் சிவபெருமானாக பகவான் வீற்றிருந்தார் கைலாச மலையின் உச்சியில். எப்பேற்பட்ட பாக்கியம் சேதுராமனுக்கு! ஆனால் அது முடித்துவிட்டு வந்து என்னிடம் அவர் கூறிய பொழுது அவருடைய காலை பார்த்தேன். நான் தொட்டு வணங்கினேன். உங்களை தரிசிப்பது எனக்கு புண்ணியம், நீங்கள் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய காலை தொட்டு வணங்கினேன். அப்பொழுதுதான் அந்த காலை பார்த்தேன். 5 கால் விரல்களும் மடங்கி இருந்தன. 2 பக்கமும் கால் விரல்கள் இல்லாமல் நடந்து பாருங்கள், எப்படி நடக்க முடிகிறது என்று தெரியும். அந்த காலோடு அவர் மானசரோவர் சுற்றி கைலாச மலையை சுற்றி வந்திருக்கிறார். அவருக்கு ஏன் கடவுள் காட்சி கொடுக்க மாட்டார்? அதற்கு முன்னாடி 2004 அதற்கு பிறகு அந்த காலோடு அவர் காசி யாத்திரை, மறுபடியும் பாத யாத்திரை சென்று வந்தார். 80 வயது, 79 வயதில் மானசரோவர், 80 வயதில் காசி யாத்திரை. நம்மால் நினைத்து பார்க்க முடியுமா? தெய்வீக அருள் இல்லாமல் இதெல்லாம் சாதிக்க முடியுமா? பகவான் சொல்வார், உன் கண்ணை மூடிய கண்ணை திறப்பதற்கு அருள் வேண்டும். நாம் நடப்பதற்கு அருள் வேண்டும், கைகால்களை அசைப்பதற்கு அருள் வேண்டும், மூச்சு விடுவதற்கு அருள் வேண்டும் அல்லவா? அந்த மூச்சு காற்றை வைத்தது கடவுள் அல்லவா? இப்படி சேதுராமனுடைய இந்த சரித்திரம் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. எப்பேற்பட்ட மன உறுதி! 79 வயதிலும் 80 வயதிலும் அவ்வளவு மைல்கள் நடந்து சென்று வருவதென்றால் சாதாரண விஷயம் அல்ல. அது கோர தபஸ் என்று சொல்வார்களே, அந்த வகையை சார்ந்தது. அருளின்றி அது வேறு எதுவாக இருக்க முடியும்? அவருக்கு பகவானுடைய காட்சி கிடைத்தது. எப்பேற்பட்ட ஒரு அருள், எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம்! இது தவிர அவர் திருவண்ணாமலைக்கே தேவக்கோட்டையிலிருந்து, ஒருமுறை மதுரையிலிருந்து, ஒருமுறை உத்தமபாளையத்திலிருந்து என்று பாத யாத்திரை சென்றிருக்கிறார். 3 முறை பகவான் சொன்ன பிறகு கூட அவர் திருவண்ணாமலைக்கு மீண்டும் மீண்டும் பாத யாத்திரை சென்று வந்துதான் இருக்கிறார். இதை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் பிரமிப்பாக இருக்கிறது. நம்மால் 40 வயது ஆனாலே அவரவர்களுடைய முழங்கால்கள் ஒரு விதமாக ரிப்பேராக ஆரம்பித்துவிடும். அதன் பிறகு நடப்பதற்கே கஷ்டப்படுவார்கள் நிறைய பேர் உண்டு. அதுவும் கலியுகத்தில் இப்பொழுது 30 வயது 35 வயதுக்கெல்லாம் இது நடப்பதை பார்க்கிறோம். அப்படி இருக்கையில் 80 79 அவர் சொல்கிறார், ஆரம்பத்திலிருந்து அத்தனை பாத யாத்திரைகள் நான் நடப்பதற்கு காரணம் யோகி ராம் சுரத்குமார் அருளின்றி வேறு எதுவும் இல்லை என்று. நடக்க முடியாதது என்பதை நடக்க வைப்பவர் நம்முடைய பகவான். அவர் அருள் அத்தனை சக்தி வாய்ந்தது. அந்த அருளானது நம்முடைய ஆசிரமம் முழுதும் நிரம்பி இருக்கிறது. ஒரு முறை ஸ்ரீ முரளிதர சுவாமிஜி அவர்கள் இங்கு வந்து பகவானை பற்றி பேசும்பொழுது அவருடைய உரையில் குறிப்பிட்டார், ஒரு மகாத்மாவுக்கு யார் செல்ல வேண்டும் என்று போட்டு வைத்திருக்கிறதோ, யாருக்கு பாக்கியம் இருக்கிறதோ அவர்கள் மட்டுமே செல்ல முடியும், எல்லோராலும் செல்ல முடியாது என்று இதை பல மேற்கோள்களுடன் அவர் நிரூபித்து காண்பித்தார். எப்படி ரமண மகரிஷியிடம் ஒருவர் வந்தார். அவர் எப்படியாவது சேஷாத்ரி சுவாமிகளையும் ரமண மகரிஷியும் தரிசிக்க வேண்டும், ரமண மகரிஷியை நாம் குருவாக வரிக்க வேண்டும் என்றெல்லாம் தீர்மானத்தோடு வந்தாராம் திருவண்ணாமலைக்கு. முதலில் சேஷாத்ரி சுவாமிகளை பார்த்துவிட்டார். அதன் பிறகு ரமண மகரிஷியிடம் சென்றார். ரமண மகரிஷியிடம் சென்றவுடன் ரமண மகரிஷி பேசவே இல்லை, ஒன்றுமே பேசவில்லை. இவர் திரும்ப பல முயற்சிகள் செய்கிறார். ஆனால் அவர் எந்த ஒரு தீட்சையும் கொடுப்பதா இல்லை, எதை திறந்து வாயை திறந்து பேசுவதா இல்லை. பிறகு இவர் ஒரு கடிதம் எழுதுகிறார் அங்கு இருந்தபடியே, நீங்கள் எனக்கு தீட்சை அளிக்கவில்லை என்றால் நான் இன்னொரு பிறவி எனக்கு வரும், நான் எத்தனை பிறவி எடுத்தாலும் நீங்களே எனக்கு குருவாக வர வேண்டும் என்று உறுதியோடு இருக்கிறேன்.
அதனால் நீங்களும் எனக்காக பிறக்க வேண்டியிருக்கும் என்றெல்லாம் எழுதுகிறார். அப்பொழுதும் ரமண மகரிஷி ஒரு பதிலும் சொல்லவில்லையாம். அதன் பிறகு கடைசியாக அவர் போவதற்கு முன்பு சொன்னாராம், அந்த அருள் இல்லை என்றால் நீ இங்கு வந்திருக்க முடியுமா என்று. இந்த ஜென்மத்தில் உனக்கு முக்தி இல்லை என்றால் நீ இங்கு வந்திருக்கவே முடியாது என்று. ஒரு மகாத்மாவிடம் செல்பவர்களுக்கு பகவான் இதைத்தான் எனக்கு ஆரம்பத்திலேயே சொன்னார். முக்தி, செல்ஃப் ரியலைசேஷன் என்றெல்லாம் நீ நினைக்காதே. நீ இந்த பிச்சைக்காரனுக்கு வேலை செய்வதற்காக வந்திருக்கிறார். இதுவே உன்னுடைய வாழ்வின் நோக்கம். நம் ஒவ்வொருவருக்கும் அதுதான். பகவானிடம் வந்தவர்கள் அத்தனை பேருக்கும் பகவானுடைய சேவையை செய்வதுதான் நம்முடைய நோக்கம். நாம் பகவான் சொல்லுவார், எத்தனையோ பிறவிகளாய் ஒன்றாய் வந்திருக்கிறோம் என்று. இப்படி நாம் பிறவிதோறும் அவரோடு பிறந்து அவருக்கு நாம் சேவை செய்வதற்காகத்தான் வந்திருக்கிறோம். அதில் முக்தி இருக்கிறது. முக்தி ஏற்கனவே ஆகி ஒரு ரோலை செய்வதற்கு தான் வருகிறோம். நாம் நமக்கு அந்த ஜென்மத்தில் எந்த ரோல் அலாட் ஆயிருக்கிறதோ அந்த ரோலை நாம் செய்வதற்காகத்தான் இந்த ஜென்மம். ஒரு குரும ஆத்ம தரிசனம் பெற்ற, கடவுளோடு ஐக்கியமான ஒரு குருதேவரை பெற்ற அனைவருக்குமே முக்தி உண்டு. அந்த முக்தியை பற்றி நாம் கவலைப்படவே தேவையில்லை. நாம் பகவானுடைய காரியங்களை செய்வதற்காக மட்டும்தான் வந்திருக்கிறோம். அது எல்லாம் தானாகவே நடக்கும். சேதுராமன் என்பவர் அதை ஒட்டித்தான் சொல்கிறார், நாம் எந்த குருநாதரிடம் வர வேண்டும் என்று இருக்கிறதோ அங்கு வந்து சேர்ந்து விடுவோம். அது மட்டுமல்ல, நாம் பிறந்ததிலிருந்து அவருடைய அருள்தான் நம் வாழ்க்கையை நடத்தி வருகின்றது. வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் கடவுள் அருள் பெற்றதாக நினைத்து பூரிக்கும் போதெல்லாம் அந்த அருளுக்கு பின்னால் நம்முடைய குருநாதன் நிற்கிறார். நம்முடைய வாழ்க்கையை அவர் ஒவ்வொரு கட்டத்திலும் சீராக்கி கொண்டே வருகிறார். அந்த பகவான் இதோ நம் கண்முன்னே நின்று கொண்டிருக்கிறார். நம் பகவான் சொன்னார் அல்லவா, மெடிடேஷன் ஹால் என்று ஒரு ரூமை சொல்கிறாயா, இந்த ஆசிரமம் முழுவதுமே மெடிடேஷன் ஹால் என்று சொன்னார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? எங்கு உட்கார்ந்து நாம் தியானம் செய்தாலும் மனது குவியும். அப்பேற்பட்ட சக்தி இங்கு இருக்கிறது. தியானம் மஸ்ட் ஹேப்பன். நாம் யாரும் முயற்சி செய்து தியானம் என்று ஒன்று செய்ய முடியாது. அது மிகவும் பலகீனமாக இருக்கும். அந்த தியானம் என்பது தானே நடக்கும். அந்த குரு அருளார். எங்கு உட்கார்ந்தாலும் சக்தி, குருவினுடைய சக்தி இருக்கும் இடத்தில் எங்கு உட்கார்ந்தாலும் நமக்கு தியானம் வில் ஹேப்பன். அந்த பகவானிடம் இன்றைய பிரார்த்தனை நாம் சமர்ப்பிப்போம். பகவான், தங்களுக்கு தெரியாததல்ல